இதாக 18 சித்தர்கள் இருந்த யோக சாதனை செய்த இடம் எல்லாம் பெரிய பெரிய கோயிலாக இருக்கும். இல்லை என்று சொன்னா சிதம்பரம். எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? பார்த்தீங்களா? நீங்களும் இடங்களுக்கு போகணும். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கும். சிதம்பரத்தில் என்ன அதிசயம் இருக்கு? சிதம்பரத்தில் முக்கியமா திருமூலர் சொன்ன முறைப்படி கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதே முறைப்படி லண்டன்ல ஈஸ்ட் ஹாம் மனப்பாக்கம் கோயில் கட்டியிருக்கிறோம். நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேணும். என்ன அதிசயம்னு சொன்னா, ஆமந்த கட்ட புத்தி மாநாகளே உலகத்தில் மானிடர்க்காம் ஆண்டு 100 21,000 600 சுவாசமெல்லோ ஒரு நாளைக்கு ஓமன்று போனதனால் நாள் குறைந்து போச்சுது, அது போகாவிட்டால் போவதில்லை. இங்க ரோம் ரிஷி என்ற சித்தர் ரோம் நாடு மட்டும் போனார். வெட்டிக்கனுக்கு பக்கத்துல இருந்து யோக சாதனை செய்து அதற்கு வந்து யோக சாதனை செய்த இடத்துக்கு இப்ப பேர் ரோம். அதே போல நச்சேந்திரநாத் சொல்கின்ற மச்சமணி, அவர்தான் நோவே ஸ்வீடனுக்கு பொறுப்பாக இருந்தார். கடலுக்குள்ள திரிசூலத்தோட தாடி தலைமையோட ஒருத்தர் வேற வேற இல்லையா? நோவே மக்கள் எல்லாம் இவரை வணங்குவார்கள். அவர்தான் மச்சமணி. அதான் எங்களுடைய ட்ரெடிஷன். நீங்கள் கவனித்து யோக வாழ்க்கை வாழ வேணும். யோக வாழ்க்கைன்னு சொன்ன என்ன? யோகத்தை யாரு கண்டுபிடிச்சாங்க? பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் இவ்வளவு ட்ரெடிஷன். நாங்க இந்த சித்தர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் மறந்து விடக்கூடாது. யோகத்தை கண்டுபிடிச்சதுக்கு பேர் யோகீஸ்வரர். இப்ப புரியுதா? பேரு யோகீஸ்வரர். இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்த என்னன்னு சொன்னா, சங்கிரண்டுதாரி ஒன்று சன்ன பின்னலாகியார் மங்கி மாளிகை உலகில் மானிடங்கள் எத்தனை. இந்த மானிடங்கள் சொல்லுகின்ற நாங்கள் எல்லாம் தேவையில்லாம பல வியாதிகளை வந்து செத்து செத்து போறோம். அதை கண்டறிந்த சித்தர்கள் நாங்க பலகாலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோகத்தை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்க கைவிட்டு விட்டோம். மேற்கத்திய நாடுகள்ல இங்கிலாந்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் மிக அழகாக இந்த யோகத்தை செய்கிறார்கள். இங்கே நோவேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போறோம். யோகம் என்று சொன்னா என்ன? பதில் சொல்லணும். வெரி குட். யோகம் சொன்னா அது 5 விதமான யோகம் இருக்கு. சித்தர்கள் எங்களுடைய உடம்பை 5 பிரித்தார்கள். இப்ப நீங்க பார்க்கறதுக்கு பேர் என்ன? அன்னமய உருவம். அன்னமண்டா என்ன? அதுதான் எல்லாரும் தெரியும். அன்னமண்டா என்ன? சோறு. பார்த்தீங்களா? அது தெரியும். அந்த சோற்றுடம்புன்னு சொல்லி இதுக்கு பேர். அப்பதான் சோறு போடாம விட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது. இதுக்கு அடுத்ததாக இருக்கிற உருவத்துக்கு பேர் பிராணமய உருவம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது மனோன்மய உருவம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது புத்திமய உருவம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது காரணமய உருவம். இந்த 5 உடம்பும் சேர்ந்ததுதான் நாங்கள். இந்த அன்னமய உருவம் பிசிக்கல் பாடி இதை நல்ல நிலையில வச்சிருக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாம ஆசனங்கள் போடவே வேணும். வேற வழி கிடையாது. அமெரிக்காவில் எத்தனை பெர்சன்டேஜ் ஒபேசிட்டி? ஒபேசிட்டி என்று சொன்ன என்ன அர்த்தம்? உடம்பு கத்து கொண்டு போகும். உங்களுக்கு நிறைய மூப்பு இந்த முதல் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. நினைக்க இங்க முதல் நினைக்கும், இதுலதான் முதல் நினைக்கும். எந்த கடவுள் உங்களுக்கு காலுக்க சொல்ற தம்பி, அதே நீங்க கம்யூனிகாட்டி அதை புடுங்குவீங்க. அதை புடுங்கி கொண்டு வர பின் இதுல நினைக்கும். கண்ணால பார்க்கத்தக்கதா கடவுள் சொல்ற பாருடா கதை முடிய போதுன்னு சொல்லி அதான் நிறை. நீங்க புடுங்கி கொண்டு வர ஒரு காலத்துல கருப்பை புடுங்குறதா வெள்ளையை புடுங்குறதான்னு தெரியாத ஒரு நிலை வரும். புரியுதா? இதுக்கு நிறை, திரை, மூப்பு, ஓல்ட் ஏஜ் அண்ட் டிசீஸ் எல்லா வருத்தமும் வந்து சேர்ந்துடும். சக்கரை வியாதி என்ற ஒரு வருத்தம்
எல்லாருக்கும் வருது. அது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும், ஏழைகளுக்கு அது வராது. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த சக்கரை வியாதி வராம சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ள ஆசனம் போட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஓடி ஆடி எக்ஸசைஸ் செய்யற ஒரு பக்கம், அதே நேரம் நீங்க ஆசனங்களை செய்யும் போது மேல நாட்டுல 30 வருஷங்களுக்கு முன்னாக நாங்கள் யோகத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? சயின்டிபிக்கா அவர்கள் அதை செய்து பார்த்து சயின்டிபிக் அதை என்ன செய்தார்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகுதான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் இங்கிலாந்து என்று சொன்னா, நீங்க யோகாசனம் செய்யும் போது உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகள் எல்லாம் கசக்கி குடிக்கப்படும். நீங்க விபரீதஹரணி சர்வாங்காசனம் செய்யும் போது இந்த தொண்டையில் இருக்கின்ற தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா கசக்கி குடியும். அதே மாதிரி வெள்ளாசனம் போடைக்க இந்த ஐலட் ஆஃப் லாங்கஹோன்ஸ், இந்த பன்கிரியாஸ் எல்லாம் நல்லா கசக்கி குடிந்து இன்சுலின் தண்ட பாட்டில் வரும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். அப்படித்தான் வள்ளுவர் மிக அழகாக சொன்னார். நீங்க டாக்டர்கிட்ட வந்த உடனே சக்கரை வியாதி என்று கண்டுபிடிப்பார். சக்கரை வியாதிக்கு என்ன சொல்லுவார்? இன்சுலின். இன்சுலின் இஸ் நாட் கியூர் ஃபார் டயபிட்டிஸ். டயபிட்டிஸுக்கு இன்சுலின் அதை குணப்படுத்தார். சித்தர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நோய் முதல் நாடி, சக்கரை வியாதி வந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். சக்கரை வியாதி வந்த காரணம் என்ன? உடம்பு இன்சுலினை சுரக்காத படிக்காததால் உங்களுக்கு டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 எல்லாம் வரும். அதெல்லாம் வராம நீங்க ஆசனம் போட வேணும். அதுதான் இந்த அன்னமய உருவத்தை நல்ல நிலையில வச்சிருக்கணும். கோயில வந்திருந்தாலும் இருந்த அழும்பேலில் இல்லை, அழும்பினா இருக்கையில் இல்லை என்ற ஒரு நிலை புரியுதா? இதால குத்தி அதால வாங்குறேன்னு சொல்லுவார்கள். அதுபடினால இந்த உடம்பு நல்ல நிலையில இருந்தா தான் நீங்க மற்ற உடம்புகளை வசப்படுத்த முடியும். அதே போல அடுத்ததாக இருக்கிற பிராணமய உருவத்தை நீங்க வசப்படுத்துறதுக்கு பிராணாயம் அவசியம் செய்ய வேணும். பிராணாயம் சொன்னா என்ன? மூச்சு பயிற்சி கிடைக்கும். வழியினை வாங்கி வயிற்றுல அடக்கில் பளிங்கொத்து காயம் படுக்கினும் பிஞ்சு இப்படிதான் திருமந்திரம் பாய்ச்சி பாத்தீங்கன்னா நல்ல அழகாளி இருக்கு. நீங்க இந்த வழி என்று சொல்ற காத்த உள்ளுக்குள்ள போட்டு கொண்டு வந்தீங்கன்னா வயிற்று வழியினை வாங்கி வயிற்றுல அடக்கில் பளிங்கொத்து காயம். இந்த காயம் என்று சொல்ற உடம்பு நிறைய வந்து கிணறு கட்டியா இருந்தாலும் ஃபீலிங் உள்ளம் யங்கா இருக்கும். அதான் விஷயம். நீங்க எல்லாரும் யங்கா இருக்க விரும்புறீங்களா இல்லையா? அதுக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 21,600 மூச்சு அழுத்த விடுவோம் ஒரு நாளை. அதை சொன்னது மட்டுமல்ல, நீங்க நல்லா அறிஞ்சோடும் என்பதற்காக சிதம்பரத்தில் 21,600 ஓடுகளை போட்டு வச்சிருக்கு. அப்படி நீங்க 21,600 மூச்சு அழுத்த விடைக்க இந்த 72,000 நாடியும் சுத்தி அடையும். அதை காட்டுவதற்காக 72,000 ஆணி கொண்டு அடித்தார்கள். அதான் சிதம்பரத்தில் விசேஷம். அதே போல நீங்க பழனிக்கு போனீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? பழனிக்கு அவசியம் நீங்க போகணும். அங்க போனீங்கன்னா அங்க போகநாதன் இந்த சித்தர் இருந்தா. சீன நாட்டு மட்டும் போய் சீன நாட்டிலே சென்றிருந்தேன், அங்கு தோற்று நாட்டொழிலும் கற்று வைத்தேன், அருமையாக விளையாட்டாய் மலவனத்தில் சஞ்சரித்தேன், வீட்டிலே சித்துக்களை ஆட வைத்தேன். அப்படி பாடி இருக்கிற போகர் 7,000 அதை எடுத்து நீங்க வாசிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருமூலர் 3000 ஆண்டிலிருந்து அந்த திருமந்திரத்தை எழுதினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அதே போல போகநாதர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, காத்திருந்து கொள்கை செய்து ஒழுங்கி விட்டேன், கருத்தறியா மூடர்களை சேர்த்து விடாதே, எல்லாருக்கும் யோகத்தை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றார். பார்த்திருந்தேன் பரங்கியுட நாட்டில் தானே, பரங்கி நாடுன்ற சைனா, 12,000 ஆண்டு இருந்தேனே அப்பா, 12,000 years I lived. வீட்டிருந்தேன் விந்து வைத்தால் ஓட்டிக் கொண்டேன், விந்து உண்ட போகன் என்று பேரும் பெற்றேன், மாற்றருந்தும் குடிகிய பூர்த்தகமாச்சு, வந்து விட்டேன் பொன்னுலகில் வாழத்தானே. சொல்லிக் கொண்டு போனா டைம் போயிடும். அப்படின்னால இந்த சித்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கலையை நாங்க பயில வேணும். எத்தனை பேர் ஆசனம் செய்ய விரும்புறீங்க? கையோ ஏத்துங்க. நீங்க ஆசனம் செய்யறா மனுஷருக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க. மற்றபடி அவங்க பிடிக்க சாப்பிட்டு படுத்து தூங்குறாண்டா ஆசையா இருக்கு. பஜனை பாடிட்டு
எல்லாரும் செய்ய போறோம். நீங்க செய்ய